என்னை ஒரு லாயர், அட்வொகேட், சட்டத்தரணி, வழக்கறிஞர்லாம் சொல்லுவோமே. லாயர் ஒருவர் என்னை சந்திக்கிறார். அவருடைய வயது 57. அவர் மிக பிரபல்யமான ஒரு லாயர். கண்டி மாவட்டத்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு லாயர். அவர் என்னை சந்தித்து அவர் என்னோட கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து என்னை சந்திக்கிறார். என்னை சந்தித்து அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், சார், எனக்கு நைட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க இயலாது. நான் கொஞ்ச நேரம் தூங்கின்னு போகல ஏதோ ஒரு பயத்தால் திடுக்கிட்டு எழும்புறேன். சில நேரங்களில் தலை சுத்தமாகி வருது. ஆனால் நான் என்னுடைய பாடி டெஸ்ட் ஃபுல் ரிப்போர்ட்டையும் எடுத்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் பாடியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு நிம்மதி தூக்கம் போவதும் இல்லை. அதனால எனக்கு அடுத்த நாள் ஒழுங்கு தூக்கம் போகாததுனால என் பாடிக்கு சரியான கஷ்டம். என்னென்றே விளங்குதில்லை சார். ஸ்லீப்பிங் டேப்லெட் குடித்தாலும் கூட அவர் சொல்கிறார் எனக்கு தூக்கம் இல்லை. ராவுக்கெல்லாம் என்னமோ ஒரு மனசில் படப்படப்பிக்குது, என்னமோ ஒரு மனசில் ஒரு பாரம் மாதிரி இருக்குது. இப்படி இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி கொண்டு சில விடயங்களோட கேட்டுக்கொண்டு போகிறேன். ஓகே, அவங்களோட ஃபேமிலி விஷயங்கள் கேட்டுக்கொண்டு ஃபேமிலி எல்லாமே ஓகே, அவர் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார். அதே நேரம் ஃபினான்ஷியலாக அவருக்கு நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு இன்கம்னு போகுதுன்னு சொல்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார். கோர்ட்டுக்கு போகிறதில்லை. அவர் பென்ஷன் எல்லாமே எடுத்தால் நீக்கிறார். நான் இப்போ கோர்ட்டுக்கு நான் போகிறல சார், கோர்ட் இது டியூட்டி செய்கிறது இல்லை. அது மிச்ச காலம் செஞ்சுட்டு நான் இப்போ மெயின் லீகல் அட்வைஸ் எல்லாம் சில இடங்களுக்கு கீக்கிறேன்னு சொன்னார். பிள்ளைகால பிரச்சனை கேட்டாலும் கூட இல்லை, 2 மகள் தான் அவருக்கு. 2 மகளும் நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு அவங்க நல்லா தான் நிற்கிறாங்க. ஒரு பிரச்சனையுமே அவருக்கு இல்லை. ஃபேமிலி ஒரு டிப்ரெஷன் ஒரு லெவல் வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மைண்ட் டிப்ரெஷனும் இல்லை. ஆனால் அவருக்கு தூங்க இயலாத ஒரு பயம் காட்டுற மாதிரி, ஒரு பதட்டம் மாதிரி, சில கனவுகள் கொடூரமாக இப்படியே நடந்து கொண்டே இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறார். எவ்வளவோ மருந்து எடுத்துக்கிறார். ஹோமோன்லேருந்து அவரெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிற ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்தார். எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்தால் எல்லாம் பார்த்து எல்லாமே நார்மல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் கேட்டுக்கொண்டு போனேன். இப்போ நான் இதுக்கு என்ன ரீசன்றதை கண்டுபிடிக்கணும். ஹெல்த் வைஸாகவும் ஒன்றுமில்லை. டாக்டர் நார்மல் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறார். அதே நேரம் சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அவருக்கு எங்கேயாலும் ஒரு இடத்துல பிரச்சனை அடிக்கலான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஆன்சர், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கடைசியில் எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று தான் இருக்குது, பெரா சைக்காலஜியை. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னோட கேள்வி உண்டு. நீங்கள் லாயர், ஓகே, மிச்சம் சந்தோஷம். உங்களோட தொழிலை உங்களோட மனசாட்சிக்கு எக்கங்கன்னு சொல்லுவாங்களே, மனசாட்சிக்கு பொருத்தமாக செஞ்சீங்களா? எனக்கு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அவரோட கையில் ஒரு பர்ஸில் ஒரு பென் ஒன்று இருந்துச்சு, ஒரு பென். இந்த பென் எடுத்துக்கொண்டு இந்த மேசில் வச்சுக்கொண்டு இப்படி சுற்றி பதில் வரல, இந்த பேனையை மேசுக்கு போய் வச்சுக்கொண்டு இப்படி சுற்றினான். அப்போவே எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு அந்த 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 சைன் கவுன்சிலராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நோன்ற மீனிங் தான். அவர் சொன்னார், இல்லை சார், போகிற குழந்தை சொன்ன, இல்லை சார், நான் எத்தனையோ கேசஸ் கோர்ட்டில் வாதாடி வைக்கிறேன். நல்லவே தெரியும் அவங்க தவறு செஞ்சவங்கன்னு சொல்லி, நல்லவே தெரியும் அவங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறவங்கன்னு சொல்லி, நல்லவே தெரியும் அவங்க தவறு செஞ்சவங்கன்னு சொல்லி. இருந்தாலும் கூட நான் பணம் தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. பணத்துக்காக வேண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கிறேன். சிலவங்களுக்கு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் சல்லி கொடுக்க வேண்டிய கேஸை கூட அந்த வழக்கு போட்டவங்களே அவங்களோட பக்கம் நியாயம் மீது வழக்கு போட்டவங்களே வெறுத்து போகிற அளவுக்கு இவர் செஞ்சுக்கிறார். அவரே சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், அதை மாதிரி எத்தனை உங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக நியாயம் நல்லவே தெரியும், இவங்களோட பக்கம் நீதி நியாயம் ஈக்குது நல்லவே தெரிஞ்சும்
சரி, உங்களுக்காக நீங்கள் ஒருத்தருக்கு ஆஜராகிறனாலும் கூட நீங்கள் இவருக்கு அட்வைஸ் பண்ணி அந்த சல்லிகளை கூட நீ கட்ட வச்சிருக்கலாம். இப்படித்தானே தவறு செஞ்ச ஒருத்தர் வந்துட்டேன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த லோயரும் என்ன செஞ்சுருக்கணும், அவங்களுக்கு ஒரு போகிறதுக்காக வேண்டி ஒரு 10 லட்சம் எடுத்துன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 5 லட்சமான கொடுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதுதான் நல்ல ஒரு லோயருக்கு அழகு, மனசாட்சி. அதுதானே வேங்கதான். ஆனால் இவர் என்னென்னு சொன்னால் தாண்ட கிளைண்ட் வந்துட்டா வேங்கதா அதுக்கு சல்லி ஒரு ஆஃபர் அடிப்பாராம். அடித்து எப்படியோ பேசி கீசி அதை போட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி எப்படியோ நல்லவே தெரியும் 100% இவர் தவறாளின்னு சொல்லி தவறாளியை காப்பாற்றிட்டு தைரியமாக கோர்ட்லேருந்து வெளியே போவார். கொஞ்சம் கூட அவரோட மனசு அந்த நேரம் வலிச்சது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், சிறுக 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 நீங்கள் சேர்த்து வச்ச கர்மா அவங்களுடைய திட்டு பதுவான்னு சொல்லுவோமே, திட்டு பதுவா, அவங்க உங்களே தான் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்குத்தானே திட்டு இருப்பாங்க மனசால, பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்குத்தானே எல்லாம் செஞ்சுருப்பாங்க மனசால. சில நேரங்கள் கோர்ட்டுக்கு வெளியே போயிட்டு வானத்தை பார்த்து, அது எந்த மதத்தவர்ந்தா இருந்தாலும் சரி, வானத்தை பார்த்து இறைவன் ஈக்கிறானா என்று அந்த கண்ணீர் சிந்த போயிட்டு இருப்பாங்களே வேணதான். இது எல்லாத்துக்கும் கணக்கு இப்ப இறைவன் நீதிபதியா இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னீங்கதான். இப்பதான் அந்த கர்மா சரியா ரியாக்ட் பண்ற காலகட்டம். அப்ப அவர் ஷொக்காகி போனார். மேகதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பொடியிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சைக்காலஜிக்கலாகவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தூக்கம் இல்லை. வேங்கதா உங்களுக்கு தூங்க இல்லாது, உங்களை என்னமோடு பயம் காட்டுது, உங்களை ஈக்குடுதில்லை, திடீர்னு எழுப்பாட்டுது, மூச்சு அடைச்சு எழும்புறார் எல்லாம் சொல்கிறார். இது எல்லாம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ காலம் கோர்ட்டில் வாதாடி மனசாட்சிக்கு விரோதம், நல்லவே தெரியும் மனசாட்சிக்கு விரோதமாக வேங்கதா வாதாடி கெட்டவங்களை காப்பாற்றியே பழக்கப்பட்டவங்களுக்கும் கெட்டவங்க செய்கிற பிரார்த்தனை அவங்களுக்கு ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த நல்லவங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்ன திட்டு பதுவாகளும் சாஃபங்களும் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிக்குது. இதில் இது தப்பவே இல்லாண்டு. இப்போ நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கவா தேடிடுமா அவங்களுக்கு இத்தனை பேர் முடியாது. சரியா? இதில் உங்களால் தப்பவே முடியாது. இதை நீங்கள் பட்டே ஆகணும். அவர் ஷொக்காகி போன, இல்லை சார் தயவு செஞ்சு எனக்கு விளங்குதுன்ட்டு அவருக்கு அப்போ தான் கண் கலங்குது. இல்லை அவருக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது அவர் யோசிக்கிறார். இவரால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இல்லை சார் என்னமாலும் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இதில் கொஞ்சமாலும் குறைச்சி கொள்றதுக்கு, 100% ஒரு 10% குறைச்சி கொள்றதுக்கு எனக்கு ஏலாம் சார், நான் இப்படி போனால் நான் செத்துருவேன் போல இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், இது உங்களையே மட்டும் இல்லை தாக்க போகிறேன், இதெல்லாம் நீங்கள் செஞ்சது யாருக்காக வேண்டி? உங்களோட மனைவி குழந்தைகளுக்காக வேண்டித்தானே. பணம் 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 பணம், அவனை அடுத்தவன் எப்படி பாலா போனாலும் பரவாயில்ல, பணம் வந்தா போகும்னு நினைச்சேன். இது அடுத்ததெல்லாம் உங்களோட குடும்பத்தை தான் பாதிக்கும். பெராசை குளிச்சுப்படி அது உண்மை. வேங்க அதை சொல்லுவாங்களே, பழைய முன்னோர்கள் சொல்லுவாங்க வேங்கதா, அந்த தாய் தந்தையர் செய்தது தாண்ட பிள்ளைகள் தலைவலியை போறன்றோண்டிக்கிற அதையும் மறந்துடக்கூடாது. சரி, அப்போ பிள்ளைகளுக்கு சேர்த்தது எல்லாமே சாபத்தையும் பதுவாகளையும் திட்டுக்களையும் கண்ணீரையும் தான் சேர்த்து ஊடு கட்டிக்கிற, சேர்த்து நகைகள் வாங்கி போட்டிக்கிற, எல்லாம் அதைத்தான் செஞ்சுக்கிற. சரி, நான் சொன்ன இதிலிருந்து காப்பாற்றுறது சரியான கஷ்டம். இருந்தாலும் அவளோட மன ஆறுதலுக்காக வேண்டி ஒரு சில விடயங்களை அவருக்கு நான் சொன்னேன், இந்த விஷயங்களை செஞ்சு வாங்க வளமையா. ஏதோ இறைவனுடைய கருணை இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் அப்படி சொல்லி வந்தவர். என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தவங்க யாரையுமே நான் ஒரு சந்தோஷமாக போயிட்டு தான் நான் பார்த்திக்கிறேன். சந்தோஷமாக தான் போவாங்க, துவா செஞ்சுட்டு போவாங்க, அவங்களோட மதப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. என் லைஃப்பில் நான் ஒரு சில கேசஸ் பார்ப்பேன், கவலையோடு தான் போவாங்க. ஏண்டா சில விடயங்களை நான் அவங்களுக்கு எனக்கு பட்டர் பூச இல்லாது. வேங்கதான் சில விடயங்களை மோத்து முன்னுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், பட்டர் பூசி இயலாது. சரி, அது ஆக முக்கியம். ஓகே, பயந்து கொள்ளுங்க, பாவங்களுக்கு பயந்து கொள்ளுங்க.